Hi Mitra. Hi Jessie. So, our 7th girls are going to perform Amman dance. உடுக்கை பிறந்தம்மா ஒரத நாடு பூமியிலே, சூலம் பிறந்ததம்மா சூரக்காட்டு பூமியிலே என்று சாட்டை சலசலக்க அம்மன் நடனமாட 7ஆம் வகுப்பு மாணவிகள் வருகிறார்கள். नटनांकित अभिनय व्रत चारुधीर चरिता स्वागतांजलि स्वागतांजलि झडन झडन नूपुराणि स्वागतांजलि ओ चंद्रमुखी नीकिरे स्वागतांजलि பெரிய சக்தி எதுவுமே இல்ல. மேல்மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூலியே மேல்மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூலியே குறிசொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் மாரியம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியம்மா மாகாளி திரிசூலியே குறிசொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் தெய்வம்மா உன்னாச்சி அம்மா உங்கள் அருளாச்சி அகிலமெல்லாம் உன்னாச்சி அம்மா உங்கள் அருளாச்சி உண்மகளே தேவியம்மா பொற்பன காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா சிலுக்க சிலுக்க வராளே என் காளியம்மா சிரிச்சுக்கிட்டு அடி வராளே ஆத்தா சிலுக்க காளியம்மா சிலுக்க ஆத்தா சில்லுக்க 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 ஆத்தா சில்லுக்க சிலுக்க வராளே என் காளியம்மா சிரிச்சுக்கிட்டு அடி வராளே ஆத்தா பறந்து பறந்து வராளே என் காளியம்மா பம்பரமா சுத்தி வராளே மஞ்சளகியம்மா மைய கண்ணு காரியம்மா ஆடலகியம்மா அண்ணன் நட காரியம்மா சோதியலகியம்மா சுந்தர வடிவலகி சிலுக்க ஆத்தா சிலுக்க காளியம்மா சில்லுக்க 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 ஆத்தா சில்லுக்க சிலுக்க வராளே என் காளியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே
your enthusiastic dance. Now filler time. Hey Mitra, do you know who is the filler? Who's that, Jesse? I want to really see it. That was Hari Ganeshan from 6th B section. வணக்கம், நான் ஹரி கணேசன். நான் 6ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். நான் இன்று பேச எடுத்துள்ள தலைப்பு பழமொழிகளும் அதன் அர்த்தங்களும். பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்களின் அனுபவங்களையும் வாழ்க்கை ஞானத்தையும் சுருக்கமாக எளிமையாக எடுத்துரைக்கும் பொன்மொழிகள். அவை வெறும் சொற்கள் அல்ல, மாறாக வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளில் நமக்கு வழிகாட்டும் அறநெறிகள். உதாரணமாக, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது ஒருவரது மனநிலை அவரது முகத்தில் தெரியும் என்பதனை குறிக்கின்றது. அதே போல கடுகு சிறிதானாலும் காரம் பெரிது என்பது உருவம் சிறிதானாலும் அதன் குணம் அல்லது திறமை பெரியதாக இருக்கும் என்பதனை குறிக்கின்றது. இத்தகைய பழமொழிகள் வாழ்க்கை நிதர்சனங்களை உணர்த்தி நம்மை நல்வழிப்படுத்துகின்றன. பழமொழிகளின் உண்மையான அர்த்தங்களை புரிந்து கொள்வது அவசியம். ஏனெனில் காலப்போக்கில் அவற்றின் பொருள்கள் மருவி தவறான புரிதலுக்கு வழிவகுக்கலாம். உதாரணமாக, 1000 பொய்கள் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம் என்பது 1000 பொய்களால் ஒரு கல்யாணம் செய்யலாம் என்பது அல்ல. மாறாக 1000 முறை போய் சொல்லி ஒரு கல்யாணம் செய்யலாம் என்பதனை குறிக்கின்றது. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பது உடலை ஆரோக்கியமாக பேணுவது உயிரை காப்பதற்கு சமம் என்பதையும், உடல்நலம் இல்லாத போது மரியாதை கிடைக்காது என்பதையும் குறிக்கின்றது. ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்பது ஒரு பழமொழி. இதை நாம் தவறாக மருந்துகளை உட்கொள்ள பூவின் நெய்யான தேனை பயன்படுத்துவோம். இதுவே ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்பதன் உண்மையான விளக்கம். இத்தகைய பழமொழிகள் நமது பண்பாடு மற்றும் வாழ்வியலின் முக்கிய பகுதியாக திகழ்கின்றன. இவற்றின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து வாழ்வது சிறந்தது. நன்றி, வணக்கம்.